சோ இந்த மொத்த ஸ்லைட் இதுல நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது, அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்க போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கு. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு, ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க எந்த இதுவும் புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. சோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ், 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்விகள். அடுத்து மேல மேல. சோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதுல என்ன பண்ண போறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026-27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி செலவினங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப அவங்களை வேலைக்கு எடுக்க போறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம். அதுக்கான மொத்த காஸ்ட் அங்க அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட். சோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. சோ நம்ம சொல்றோம் 49,000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம்னா எதுல செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்க இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போறோம். பெண்டிங் அந்த அடிஷனல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து முடிக்க போறோம். எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். சோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகள்ல பண்ணல. நம்ம சொல்லிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போறோம் 49,000 கோடின்றது நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்க வாங்கின செலவு, அதாவது அடிஷனல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷனல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதுல அதுல நம்ம ஒரு 25% 30% தான் இப்ப நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷம் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போறோம். அதற்கு எப்படி பண்ண போறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனா லோன் டைப்ல தான் பண்ண போறோம். லோன் டைப்பும் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 80,000 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்ல, புது சப்ஸ்டேஷனும் இல்ல, புதிதாக எந்த திட்டமும் இல்ல, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. சோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சுப்போங்க. அடுத்த ஸ்லைட் போங்க. சோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போறோம், நம்ம புதிதாக என்ன செய்ய போறோம் பாக்குறோம். நம்ம அடிஷனல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபில அடிஷனல் ரெவன்யூக்காக நம்ம இப்ப இருக்கிற எண்ட் யூசர்ஸ் வச்சு நம்ம எப்படி எவ்வளவு தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் ரெவன்யூ, அதாவது அடிஷனலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்ல அடிஷனல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மத்த என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போறோம். சோ பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு பாலிசியா நம்ம அதை மட்டும் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதுல நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்ப இருக்கு. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அதனால இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம அதிகமா பவர் பர்ச்சேஸ் வெளியில வாங்குறோம். சோ அந்த பேட்டரி ஸ்டோருக்கு போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். சோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்ப வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போறோம். அதற்கான பாலிசியை நம்ம ஐஐடி போன்ற வல்லுநர்களும் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணோம். ஏன்னா உலக அளவில் வேர்ல்டு எல்லா இடத்துலயும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ ஒன்ஸ் பாலிசி எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலியமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போக போறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கிருக்கோம். சோ முற்றிலுமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இந்த துறை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது, எவ்வளவு பேர் வேலை பார்த்தார்கள், எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு, இந்த துறையில என்னென்ன செய்ய வேண்டி இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த துறையில எல்லாம் பொதுவாக இல்ல நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்னைக்கே இப்படி ஆச்சுன்ற கேள்விகளுக்கும் நம்ம விடையதுல சொல்லிடுறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் பணியாற்றினார்கள், எவ்வளவு தூரம் இந்த துறை ஒவ்வொரு இடத்துலயும் வளர்ந்துருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு.
அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்ல, தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா இல்ல, தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்ல, தேவையான அளவு இங்க இருக்கிற பயனாளர்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா இல்ல, எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலா மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோட விளைவாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையிலும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துற வேலைகளை துரிதமா செஞ்சிருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போறோன்ற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இங்க இருக்கிற நம்ம சிஎம்டி உட்பட, செக்ரட்டரி உட்பட, இங்க இருக்கிற அனைத்து டைரக்டர் உட்பட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து திட்டமிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த வே ஃபார்வர்டிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில், ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ள வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீடைல் லிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப முடிஞ்ச உடனே கையில கொடுத்துருவாங்க. என்னன்னு இந்த டோட்டல் பிரசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம். கண்டிப்பா இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளவு தூரம் புறையோடி இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம் சொல்றது தான் இந்த மீட்டிங். இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்கு, எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில போச்சுன்னா வேற மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்ல 51% நம்ம யாராவது ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு, வேற யாராவது அம்பானி அதானி கையில கொடுத்துட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். கண்டிப்பா என்னைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும் தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லயும் மற்றதுலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போறது கிடையாது. இந்த துறையை மேம்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, நம்ம இந்த அரசுக்கு இருக்கு. கண்டிப்பா மேம்படுத்துறதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கண்டிப்பாக முழுமையாக மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கை முழு அளவில் இருக்குது. அதை நோக்கி தெளிவாக பயணிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வரைய போந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியா கடைசியா ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்ன்ல நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்கள்ல கண்டக்டர்லயும் 9 டெண்டர்ல சுமார் 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டர்ல முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டர் அதே பேட்டர்ன்ல அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். அது ஏன்னா ஒன்னா டேரிஃப், அதாவது டேரிஃப் கடந்த வருஷத்துல டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனனால இப்ப கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது கமர்ஷியல், அது ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் இல்லாம அந்த சுமையை அரசு ஏற்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க. சோ அது நம்ம தான் இப்ப ரைஸே பண்ண போறது இல்லையா, நம்ம தான் இன்க்ரீஸே பண்ண போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அது கடன் சுமையாக ஏறும்? அது சுமையெல்லாம் ஏறாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. போன மாசம் என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதே டேரிஃப் கண்டினியூ ஆகும். இந்த வருஷத்துக்கான ஒரு டேரிஃப் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த 3.58% அது பண்ண போறது இல்ல. கடந்த வருஷம் 3.31% பண்ணிருக்காங்க. அது பண்ணிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போறது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்து திட்டம் மட்டும் சொல்லுவோம். அடுத்து வேற பாருங்க, இந்த வருஷம் டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. பொதுமக்களுக்கு நிறுவனமும் எடுத்து விட்டது, அரசும் எடுத்து விட்டது. டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. அதை நிறுவனமும் பியர் பண்ணிக்கிறோம். நம்ம டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. எண்ட் யூசர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸ்க்கு அந்த சுமை இருக்காது, அரசுக்கும் சுமை இருக்கு. நம்ம ரிவிஷனே பண்ண போறதுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது
முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோடைய மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்க எல்லாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சோ அதில் முழுசும் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்ல, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ற வேலையில அதுல கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டர்ல 9 டெண்டர்ல நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமா தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு ஸ்டாக், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேல போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் பண்ற வேலையும் நடந்துட்டு இருக்கு. என்னப்பா இல்ல தெர்மல் எப்படி தெர்மல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதோட செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அடைக்கிறோம். தெர்மல் பவர் பிளான்டோட எக்ஸ்பென்ஸ், அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ள அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். மத்த எல்லாமே இங்க டிஎன்பிஎல் நம்ம என்டிபிசி மூலமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னன்னா கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்க வந்து இங்க போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா, இது வந்து போன கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையே மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல தான் அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா, அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும். வேறதான் என்னப்பா அதாவது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில கடன் வாங்காமல் நம்ம இதை சரி செய்ய முடியாது. முதலாவதா கடன் வாங்கியும் நம்ம என்ன செய்யறோம்னு சொல்றோம். இப்ப நீங்க போன ஆட்சியில 89,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா மொத்தமே 5 ஆண்டுகள்ல 122 டிரான்ஸ் நம்ம சப்ஸ்டேஷன் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 49,000 கோடியை நம்ம எப்படி செலவு பண்ண போறோம்னு காட்டியிருக்கோம். சோ இப்போதைக்கு நம்மளுடைய மக்களுக்கு, இந்த எண்ட் யூசருக்கு, இங்க இருக்கிற தமிழக மக்களுக்கு தேவையான இந்த மின் உற்பத்தியில அவங்களுக்கு மின் பரிமாணத்துல டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை சரி பண்றதுக்கான வேலைகளை செய்வோம். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்னு செய்வோம். அதே நேரத்தில் பேரலா நம்ம வந்து ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்கணும். சோ இது ஒன்னை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி போனோம்னா, ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு டொமஸ்டிக் இது எல்லாத்துக்கும் நம்ம சப்சிடி கொடுக்குறோம். சோ அது கண்டிப்பா நம்ம வந்து கண்டிப்பா இந்த அரசு அதை கடைபிடிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்காமல் நம்ம இதை மட்டும் போயிட்டே இருந்தோம்னா செலவினங்கள் அதிகமா தான் இருக்கும். அந்த 2001, 2006, 2010 அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கு. பட் கடந்த 5 ஆண்டுகள் இதோடைய இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் இன்க்ரீஸ். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் செய்யப்படலன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்ப வர்ற காலங்கள்ல இது எப்படி மீட்டெடுக்க போறோம்னு சொல்லிருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து இந்த 49,000 கோடி இப்ப எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வர்ற ஆண்டுகள் இந்த கடனையும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ரீபேமெண்ட் பிரின்சிபலி ரீபே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை மீட்டெடுக்கும் வேலைகளையும் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். இப்பதான் இதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. இதை மீட்டெடுக்கும் வேலைகளை துவங்கும். இல்ல கண்டிப்பா நம்ம வந்து ஹேண்ட்லூம்க்கு போன வருஷம் என்ன அதை வெளியிடுறோம். போன வருஷம் என்ன சப்சிடி கொடுக்கப்பட்டதோ அதே அப்படியே தொடருது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதற்கு அதை விட அதிகமாவே இருக்கு. 19,000 கோடி கிட்ட அதுக்கான ஸ்பிளிட் அப் நாங்க வெளியிடுறோம். இல்ல அததான் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம எந்தெந்த நேரத்துல மிகவும் 20 நாள்ல ப்ராசஸ் பண்ணலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. குறைவான நாட்கள்ல அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். லோட் ஃப்ளோ ஒரு நிமிஷம் என்னன்னா, லோட் ஃப்ளோ ஸ்டடி நம்ம பண்ணாமல் இதுக்கு மேல நம்ம கமிஷன் பண்ணோம்னா நமக்கு அங்க நிறைய டிரான்ஸ்மிஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதை முறையாக பண்ணிட்டு முடிச்ச பிறகு கண்டிப்பா கொடுக்கப்படும்.
இல்ல இப்ப வர்ற நம்ம ஹையரிங் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது மாதிரிதான் இருக்கும். டிஎன்பி இல்ல அதெல்லாம் இனிமேல் தான் திட்டமிட போறோம். இல்ல ஏற்கனவே பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம். அது இனிமேல் தான் திட்டமிட போறோம். இந்த வெள்ளை அறிக்கையில இது வரைக்கும் கடந்து வந்து என்ன செய்ய போறோம் பண்ணிருக்கோம். மத்த இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எவ்வளவு நம்ம புது சர்வீஸ் கொடுக்க போறோம். இதெல்லாம் இனிமேல் வர்ற இல்ல இலவச மின்சாரம் கண்டிப்பா தொடரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுதோ கண்டிப்பா உடனடியாக ரெஃபர் பண்ணி விசாரணை துவங்கப்படும். இப்ப இதுவும் வந்து போன வாரம் பிடிக்கப்பட்டது. உடனடியாக விசாரணைக்கு அமைச்சிட்டோம். அதுவும் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வழக்கு பதிவு செய்யும்னு கேள்விப்பட்டேன். இல்ல ஓவரால நம்ம இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா ஊழல்கள் பொதுவா இல்ல. நம்ம வந்து என்ன சொல்லிருக்கோம், எவ்வளவு ரெவன்யூ இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதன் மூலமா அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு தூரம் மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றத முழுமையா காட்டியிருக்கிறோம். கண்டிப்பா நம்ம என்ன செய்ய போறோம்னு காட்டியிருக்கிறோம். இந்த துறை இவ்வளவு மோசமா போனதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக எம்ப்ளாயர்ல இருந்து எவ்வளவு செலவினங்கள்ல இருந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்து நம்ம அதாவது இத்தனை வருஷமா தன்னிறைவு அடைஞ்சோம்னு சொல்றாங்கல்ல. மின்சாரம்ல இந்த ஸ்டேட் வந்து செல்ஃப் சஸ்டைன்ட்னு சொல்லிருக்காங்க. எப்படி செல்ஃப் சஸ்டைன்ட்? வெளியில பர்ச்சேஸ் பண்ணி தான் செல்ஃப் சஸ்டைன்ட். நம்மளுடைய சொந்த உற்பத்தி இல்லை. நம்ம சொந்த உற்பத்தியில எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்டர் ஸ்டேட்ல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், டிஃபரன்ஸ் தெரியணும். நிறைய பேருக்கு அதுல குழப்பம் இருக்கு. நம்ம செல்ஃப் சஸ்டைன்ட்னு 2015-16 சொன்னாங்களே அப்படின்னா செல்ஃப் சஸ்டைன்ட்னா நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால அந்த பிரேக்கப்பை நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த துறையில் எப்படி பவர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியணும். வேற இல்ல அதுதான் இப்ப இருக்கிற ப்ராஜெக்ட நம்ம வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் முடிக்க போறோம். இது இல்லாமல் இந்த பவர் ரேட் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் ரேட், இதை குறைக்கும் வேலைகள் தான் நம்ம செய்ய போறோம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம பவர் ஜெனரேஷன்ல பேரலா நம்ம போக்கஸ் பண்ணாலும், நம்ம அந்த பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பம்ப் ஸ்டோரேஜ் மாதிரி பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணாலும், அதுக்கு தான் வந்து நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஜெனரேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் இப்ப நம்ம ஓபன் பண்ண போறோம். நம்ம இனி வர்ற காலங்களில் ஜெனரேஷன் கண்டிப்பா தனியாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கொடுக்க போறோம். சோ வெளியில இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஜென்யூனா அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகள் செய்து அவங்களுக்கு அலோவ் பண்ண போறோம். ஆனா நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்ப இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்ல, அந்த ரேட்டை இன்னும் குறைக்கும் வேலைகளை நம்ம செய்ய போறோம். சோ இதான் நம்ம அடுத்த நம்மளுடைய பவர் பர்ச்சேஸ்ல நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். இல்ல இதுல மெயின்டெனன்ஸ்ல எல்லா இடத்துலயும் மெயின்டெனன்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்ல நிறைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், அதான் இந்த கிளவுட் ஆடிட்டிங் போட்டுருந்தேன். கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், சின்ன கான்ட்ராக்ட் வெண்டர்ஸ், கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங், எல்லா டெண்டர்ஸ்லயும் 30 to 40% பஃபர் இல்லாம எந்த டெண்டரும் போல. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரே அதுல ஒரு எக்ஸாம்பிள். நீங்க பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபாய் ஒர்த்துள்ள டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணிருக்கோம். 30 to 40% பஃபர். சோ நீங்க எல்லா மொத்த டெண்டரையும் எடுத்தீங்கன்னா எல்லா டெண்டர்லயும் கண்டிப்பா ஒரு 30 to 40% பஃபர் இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க, ரெக்கார்டே இல்ல. அப்ப ரெக்கார்டே இல்லாம கிளவுட் ஆடிட்டிங் ஒரு டீம் தான் ரெக்கார்டு இருக்கும், நம்மகிட்ட கிடையாது. எவ்வளவு வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் கன்சல்டேட் பண்றது. சோ இதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகவும் தெளிவாக அவர்கள் வந்து பணம் வெளியே போயிருக்கு பல வழிகள்ல. சோ அதுதான் இதுவரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் இப்ப நான் முன்னாடியே சொன்னேன், யாராவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பா கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனடியாக இம்மீடியட்டா அதே நாள்ல வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான உத்தரவை முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்க ஓப்பனா தான் சொன்னோம், நீங்க 25 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு மெகாவாட் கொடுத்து யாராவது காத்திருக்கிறீங்களா? கிடைக்கலையா? போன ஆட்சியில வாங்கிட்டாங்களா? நீங்க இல்லன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். ஏன்னா நம்ம growth பெர்சன்டேஜ் வச்சு பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமான விஷயங்களை ஒரு தெளிவு சொல்லிக்கிறோம்.
ஸ்மார்ட் மீட்டர்ஸ் நம்ம போகணும்னு கேட்டேன்னா நமக்கு வந்து மத்திய அரசுல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு ஒரு அழுத்தம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டிங் நம்ம கொடுக்கணும்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது அரசு துறைகளுக்கு, அரசு பில்டிங்க்கு மட்டும் நீங்க ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பாலிசியில நம்ம இன்னும் போதுமான முடிவுகள் எடுக்கவில்லை. அதான் இப்ப சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம உள்ள கொண்டு வரோம், அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் சஸ்டைன் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் 25 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் ஓடிட்டு இருக்கு. சோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். இப்ப இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல மோடமும் சிம் கார்டோட வருது. நம்ம ஏற்கனவே இங்க சென்னையிலேயே ஒரு 1 lakh ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். சரி, இப்ப 5Gல போட்டிருக்கோம். இப்ப சிக்னல் இல்லாத இடங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் தெரியல. அது இல்லாம வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் இப்ப இசிம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் 3,51,00,000 மாத்த முடியாது. நம்ம இதை மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற காலங்கள் 5 to 6 வருஷம் எடுக்கும். 30,000 கோடிக்கு மேல செலவினங்கள் ஆகும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 6,000 அசஸஸ் வச்சு எடுத்தோம்னா நம்ம மொத்த செலவே 10,000 கோடிக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க சம்பளமே. சோ அதனால நம்ம இதுல இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி 5 வருஷத்துக்கு மேல, 10 வருஷத்துக்கு மேல, 20 வருஷம் தாக்கு பிடிக்குமா, அந்த அசஸ்மெண்ட் நம்ம முதலாவது வல்லுநர்களை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும். சோ நம்ம இதை அசஸ் பண்ணி முடிச்ச பிறகுதான் இதுல தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க சொல்ற மாதிரி யாரும் அவசரப்படுற மாதிரியோ இதுல உடனடியாக, ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப போதுமான சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கா, போதுமான ஜெனரேஷன்ஸ் இருக்கா, இல்ல போதுமான லைன்ஸ் இருக்கா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு சர்ப்ளஸ்ல இருக்கோம்னா போட்டு ஒரு 30,000 கோடியை போட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மாத்துன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங்ல இருக்கோம். இருக்கிற எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியாம இருக்கும். சோ இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டிய இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சொபிஸ்டிகேஷன் இப்போதைக்கு அவசியமான யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காக இருக்கணும். இப்ப 4 வருஷங்களுக்கு சிம் கார்டு இல்ல இசிம் மாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றது? அதனால இதுல இன்னும் பாலிசி எடுக்கவில்லை. இப்ப முதலாவதாக அந்த ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த